உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 19ஆம் வாரம் வியாழன். முதல் வாசகம் எசேக்கியேல் இயல் 12 இறைவாக்கினர் 1 முதல் 12 முடிய. எசேக்கியேலின் போதனை சொல்லில் மட்டும் அடங்கவில்லை. அவர் நாடகம் போல் சிலவற்றை நடித்து காட்டினார். இஸ்ராயலின் தலைவர்களின் கதியை நடித்து காட்டும் பகுதி இன்றைய வாசகம். மனம் திரும்புக. தனது நாட்டை விட்டு போகிறவனைப் போல் மூட்டை கட்டிக்கொண்டு மாலையில் புறப்பட்டு வீட்டுச் சுவரில் துளையிட்டு முகத்தை மூடிக்கொண்டு போகிறார் எசேக்கியேல். கடவுளின் வாக்கையோ இறைவாக்கினரின் சொல்லையோ ஏற்காத கலகக்காரர்களாகிய இஸ்ராயேல் இந்த வினோத செயலை கண்டு அதன் பொருளை விசாரிப்பர். நாட்டு தலைவன் தப்பியோடும் முறையின் முன்னறிவிப்பு இது என உணர்த்தும்படி தூண்டப்பெறுகிறார் இறைவாக்கினர். இங்கு இறைவாக்கினர் மக்களுக்கு ஓர் அடையாளம் ஆகிறார். நம் பெருமானும் இவ்வாறு அடையாளங்கள் மூலம் போதிக்கிறார். சிறு குழந்தையை சீடர்கள் நடுவே நிறுத்தி குழந்தைகளைப் போல மாற சொல்கிறார். சீடர்களின் பாதங்களை கழுவிவிட்டு இவ்வாறு செய்யுங்கள் என்கிறார். இவ்வாறு சொல்லால் மட்டுமின்றி செயல்கள் மூலமும் போதித்து மக்களை மனம் திரும்ப அழைக்கிறார் கடவுள். என்னே அவர் தம் இரக்கம். ஆனால் மக்களின் கல்மனம் மாறவில்லை. இரும்போ கல்லோ மரமோ என் இதயம் யாது என அறியேன் என்று தாயுமானவரும், கல் இகந்தவன் நெஞ்சகக் கொடியேன் என்று ராமலிங்கரும் உணர்த்துவது இத்தகைய மனந்திரும்பா நிலையே. நீ ஓர் அடையாளம். குழப்பக்காரர்களுக்கு ஓர் அடையாளம் இறைவாக்கினர். கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத அடங்கா மக்களுக்கு அவர் ஓர் அடையாளம். நடக்கப் போவதை நடத்தி காட்டுகிற அடையாளம். இவ்வாறே நாம் எல்லோரும் தனித்தனியாகவும் குழுக்களாகவும் முழு கூட்டமாகவும் கடவுளின் அடையாளங்கள். குழந்தை விண்ணரசுக்கு ஏற்றவர் யார் என்பதற்கு அடையாளம். மணமக்கள் கிறிஸ்து திரு அவையின் பால் கொண்டுள்ள அன்பிற்கு அடையாளம். துறவற மடங்கள் விண்ணரசுக்கு அடையாளம். திரு அவை மீட்கப்பட்டோரின் அடையாளம். கலகக்காரர்களுக்கு கூட அடையாளமாக விளங்கும் இறைவாக்கினர் எசேக்கியேலைப் போல நாம் நம்முடைய வாழும் மக்களுக்கு அடையாளமாக விளங்குகிறோமா? உப்பு சாரமற்று போனால் காலில் மிதிபடும். அடையாளம் குறி இழந்துவிட்டால் அதே நிலைத்தானே. ஆண்டவரின் படைப்புகள் அனைத்தும் அவரது புகழ் பாடும் வாத்திய கருவிகள். ஆண்டவரின் கோபத்தை காட்டும் படைப்புகளும் உண்டு. அவரது பரந்த விரிந்த அன்பை படம் பிடித்து காட்டுபவை கடலும் வானமும். பல நிகழ்ச்சிகளின் வழியே நமக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார் கடவுள். நாம் காலத்தின் சின்னங்கள் அறிய அவற்றை புரிந்து கொள்ள முயல வேண்டும். இஸ்ராயேல் மக்களுக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறோம் என்றார் ஆண்டவர். ஆனால்
அவர்களோ கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. இறைவன் தன்னை பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்துகிறார். தனது திருவுளத்தை தெரியப்படுத்துகின்றார். கூர்ந்து கவனித்தால்தான் அவர் கூற விரும்பும் அறிவுரையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பழைய இஸ்ரவேலராய் இராது புதிய இனமாக நாம் மாறுவோமா? இஸ்ரவேல் மக்களுக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கின்றோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி மத்தேயு இயல் 18 இறை வாக்கியங்கள் 21 முதல் இயல் 19 இறை வாக்கியம் 1. பிறரை திருத்துவதில் கண்டனத்தை விட மன்னிப்புக்கே முன்னுரிமை உண்டு என்பதை புனித பேதுரு புரிந்து கொண்டார். ஆனால் ஒருவரை ஒருவர் எவ்வளவு தூரம் மன்னிக்க வேண்டும்? இந்த வினாவிற்கு விடை தருகிறது இன்றைய நற்செய்தி. 7 முறை மன்னிப்பு. குற்றம் புரிந்தவனை எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா என்று பேதுரு கேட்பதில் உள்ள உணர்ச்சியை கவனிக்க வேண்டும். 7 முறை யாராலும் மன்னிக்க முடியாது. அது மிக அதிகம் என்ற கருத்து அடங்கி இருக்கிறது. ஒருவன் சான்றோன் என்றால் 7 முறை மன்னித்தால் போதும். அதற்கு மேலும் மன்னிக்க கடமை இல்லை. சாதாரண மனிதனுக்கு 7 முறை என்பதே பெரிது. 7 என்பது ஒரு பெருந்தொகை. ஆயினும் எண்ணிக்கைக்கு உட்பட்ட தொகை என்றே பொருள் கொள்வர். 6க்கு அடுத்த எண் என்பது ஆகாது. ஆனால் நம் பெருமான் 70 முறை 7 முறை என்றதன் மூலம் எண்ணிக்கையற்ற மன்னிப்பு நியாயம் என்கிறார். சாதாரண 7 முறையே பெரிது என்றால் அளவற்ற மன்னிப்பு எத்தகையது? பொறுத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற பொறுத்தலின் பொதுமையை கூறுவார் வள்ளுவர் 156ஆம் குறளில். உங்கள் விண்ணகத் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்பது நம் பெருமானின் பொன்மொழி அன்றோ? மன்னிக்க தெரியாதவன். அரசனின் அதிகாரி பல்லாயிரம் தாலந்து கடன்பட்டவன். குடும்பம் முழுவதும் அடிமைகளானாலும் அடைக்க முடியாத அளவு கடன். அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் அரசன். 10,000 தாலந்து என்பது மிக மிக ஒரு பெரிய தொகை என்பதையே குறிக்கும். இவ்வளவு மன்னிப்பு பெற்ற ஒருவன் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை மன்னிக்க மறுக்கிறான். ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாளைய மிக குறைந்தபட்ச கூலி. அன்றாட செலவிற்கு அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய கூட பற்றாது. மிக மிக வறியவனானதால்தான் இக்கடன் தொகையை கட்ட முடியவில்லை. அவனும் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. கடனை அடைத்துவிட இன்னும் சிறிது காலம் பொறுத்து கொள்ளும்படியே கேட்கிறான். அதற்கும் அதிகாரி இசைவில்லை. கடவுள் மனிதனை மன்னிப்பதையும் மனிதன் மனிதனை பொறுப்பதில்லை என்பதையும் படம் பிடித்து காட்டுவது இந்த ஓமை. வலியோர் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. குறள் 250. கடனை அடைக்க நீண்ட காலம் தருவது, கடனை மன்னிக்க விரும்பாதது, கடனை முழு மனதுடன் மன்னித்து விடுவது என்ற 3 நிலைகளில் நமது நிலை என்ன? நாம் மன்னித்தான் மன்னிப்பை பெறுவோம் என்பதை உணர்கின்றோமா? உங்களில் ஒவ்வொருவரும் தன் சகோதரனை முழு உள்ளத்தோடு மன்னிக்காவிட்டால் என் வானகத் தந்தையின்
எவ்வாறு உங்களுக்கு செய்வார் என்பது ஆண்டவர் கூறும் அறிவுரை. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உடன் ஊழியனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? ஆண்டவரின் அருள் பெறுவோம். இந்த திருப்பலியில் இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.